தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திருவண்ணாமலை சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 13,000 கனஅடி நீர் திறப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை பெய்து வருவதால் நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திருவண்ணாமலை சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 13,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறப்பு 10,000 கனஅடியிலிருந்து 13,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அடுத்த சாத்தனூர் அணையிலும் தற்போது தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் ஏற்கனவே 3,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தற்போது 8 மணி நிலவரப்படி 5,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டது. தொடர்ந்து தற்போது 13,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டம் பகுதியில் உள்ள 50,000 ஏக்கர் மற்றும் திருக்கோள் ஆயக்கட்டு பகுதியில் 5,000 ஏக்கர் உள்ளிட்ட 55,000 ஏக்கர் விவசாய பாசன பகுதியில் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய சாத்தனூர் அணையில் தென்பெண்ணை ஆற்று குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த அணையின் முழு நீர்மட்டமானது தற்போது 119 அடியில் இருந்து 117.40 அடியாக உயர்ந்துள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் நீர் பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக சாத்தனூர் அணைக்கு தொடர்ந்து நீர் வரத்து அதிகரித்து வருவதால் அணையின் பாதுகாப்பு நலன் கருதி தற்போது 13,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையிலிருந்து தற்போது வெளியேற்றப்படும் தண்ணீரானது திறந்துவிடப்படுவதால் தென்பெண்ணை ஆற்று கரையோர உள்ள தாழ்வான பகுதி வசிக்கும் பொதுமக்களுக்கு மற்றும் பாதுகாப்பான இருக்கல் செல்லுமாறும், தென்பெண்ணை ஆற்றில் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறு பொதுப்பணித்துறை ஆட்சியர்கள் தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.